என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 22வது வசனத்தையும் 33வது அதிகாரத்தில் 12வது வசனத்தையும் இணைத்து தியானித்து பாருங்கள். இந்த இடத்தில் 2 வெவ்வேறு ராஜாக்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ், மற்றொன்று யூதாவின் ராஜாவாகிய மனாசே. இந்த 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் அதிகமாய் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்பதற்காக நெருக்கங்களை அனுமதித்தார். ஆனால் இந்த ஆகாஸ் எனப்படுகிற ராஜா தான் நெருக்கப்படுகிற வேளையிலும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை இன்னும் மூர்க்கதனமாய் செய்ததை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். கொஞ்சமாகிலும் அவனுக்குள் மனம் திரும்புதல் ஏற்படவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நெருக்கப்படுகிற அந்த வேளையிலே மனாசே தனக்கு எதனால் இப்படிப்பட்ட நெருக்கம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதையும் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படிதான் இன்றைக்கும் இப்படி 2 வகையான கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அவர்களை தன் பக்கமாய் திருப்பிக் கொள்ளும்படிக்கு அதிகமாய் நெருக்கத்துக்கு நேராய் அவர்களை நடத்தி கொண்டு போவார். சரீர பலகீனங்கள், வியாதிகள், பல பிரச்சனைகள் என்று சொல்லி அனுமதிப்பார். எதற்காக? அவர்களை தன் பக்கமாய் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த வேளையில் கூட சில பேர் என்ன செய்வாங்க, இன்னும் அதிகமாக தாங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஆகாசுக்கு ஒத்தவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் இன்னும் சில பேர் கர்த்தர் தங்களுக்கு அனுமதிக்கிற அந்த நெருக்கத்தின் நடுவிலே மனம் திரும்பி கர்த்தர் எதை தங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு சீர்பட ஆரம்பிப்பார்கள். பாருங்கள், மனாசேக்கு ஒத்தவர்களாய் செயல்பட ஆரம்பிப்பார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மனுஷியாய் செயல்படுகிறாய் என்பதை நிதானித்து பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிற காரியங்களை உணர்ந்து கொண்டு சீர்படுத்துகிறீர்களா, அல்லது மென்மேலும் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட குறுக்கிடும் பொழுது உடன்தானே உணர்ந்து கொண்டு சீர்படுத்த ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.